இன்னைக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பேஸ் ஒரே மாதிரி தான் பண்ண போறோம். ரெண்டு டைப்ல பண்ணி காட்ட போறேங்க. பன்னீர் வச்சு ஒன்று பண்ண போறோம். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் வச்சு ஒன்று பண்ண போறோம். அதுக்கு வந்து மசாலா மட்டும் நம்ம ஒரே மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து பன்னீர் கிரேவி, பட்டர் பீன்ஸ் கிரேவின்னு சொல்லலாம். இது வந்து பன்னீர் மசாலா, பட்டர் பீன்ஸ் மசாலான்னு சொல்லலாம். ஆனா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கிரேவியும் ஒரே மசாலா வச்சு நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாங்க. உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க இங்கே இருக்க பொடி வகைகள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன், ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. 3 தக்காளியை நான் வந்து அடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி இந்த மாதிரி பியூரியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயம் வதக்கின கலவையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம 2 விதமான மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் நல்லா வதக்கிக்கணுங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் வதக்கினதுக்கப்புறமா தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தயிர் போடுறது இந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கறி மசாலா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் இதில் சேர்த்தாச்சுங்க. கறிக்குழம்பு தூள்லையும் காரம் இருக்கிறதால தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி பியூரி இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம வெங்காய கலவை வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் அதை வந்து அப்புறமா சேர்க்க போகிறோம். தக்காளி பச்சையாக அரைச்சதால் இது வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகணுங்க. இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் போட்டு மூடி போட்டுடலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிட்டேங்க. நீங்கள் வந்து பட்டர் விட்டு கூட பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அதை ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துடலாங்க. இதில் வந்து உப்பு காரம்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி சிம்லேயே போட்டு பன்னீரை நீங்கள் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி பியூரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பாருங்கள் அந்த கிரேவி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் வதக்கின அந்த கலவையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு 2 மசாலா பிரித்து எடுக்க போகிறோம். அதனால் வந்து தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே ஆல்மோஸ்ட் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது வந்து நல்லா கொதி பிடிச்சி வரணும். அந்த பச்சை வாசம் போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. கொத்தமல்லி இலை தூவி கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கொதி பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே போட்டுட்டா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பாருங்கள் இப்போ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்க்க போகிறோம். நான் வந்து இப்போ 2 மசாலா செய்கிறேன். ஒரு மசாலாவுக்கு கொஞ்சம் கிரேவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பன்னீர் இதில் சேர்த்தாச்சுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பன்னீர் இதில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்திங்க, அதாவது உலர் வெந்தய இலையும் நல்லா கையில் கசக்கி விட்டு இதில் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட பன்னீர் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி பன்னீர் கிரேவிக்கு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருங்க. அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம பட்டர் பீன்ஸ் கிரேவிக்கு தேவையான எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே உருளைக்கிழங்கு 2 வேக வச்சுருக்கேங்க. பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த வெந்ததை வந்து நம்ம அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ அடுப்பை வந்து நான் பற்ற வைக்கல. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன்.
கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்குலையும் அந்த பட்டர் பீன்ஸ்லேயும் உப்பு காரம் பிடிக்கணும் இல்லைங்களா. அதனால் இதை வந்து இந்த உருளைக்கிழங்கை நல்லா கையால் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசால் சேர்க்க போகிறோம். இப்போ கையால் நல்லா மசிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம கிரேவி வந்து உப்பு காரம் எல்லாமே போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பட்டர் பீன்ஸ்லேயும் உருளைக்கிழங்குலையும் நல்லா மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவியாச்சுங்க, கொஞ்சமாக கரம் மசாலும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த நம்ம சேர்த்த அந்த மல்லித்தூள் இதெல்லாம் வந்து பச்சை வாசம் போகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டால் பச்சை வாசம் போயிடும். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட பட்டர் பீன்ஸ் பொட்டேட்டோ கிரேவியும் ரெடி ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் அடுப்பு குறைச்சி வச்சு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக இதுலேயும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு உலர் வெந்தய இலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இறக்கியாச்சுன்னா நம்மளோட கிரேவி ரெடிங்க. உங்கள் வீட்டில் பன்னீர் சாப்பிடாதவங்க இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாங்க. வெறும் உருளைக்கிழங்குல கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சப்பாத்தியும் 2 விதமான கிரேவியும் இப்போ ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன். கூடவே வந்து ஆனியன் ரிங்ஸ் வச்சுட்டு இந்த பன்னீர் கிரேவி தொட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. அதே மாதிரி பன்னீரும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. பன்னீரும் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பட்டர் பீன்ஸ் மசாலாவும் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. ஒரே மசாலா வச்சு 2 விதமான கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டினேன் இந்த 2 விதமான கிரேவியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.